வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கோவா கேங்ஸ் விசஸ் ராணவ். இவங்க 2 பேருக்கு நடுவுல பெரிய சண்டையே நடந்திருக்கு. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல. அது என்ன அப்டின்றத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ தட் ஒரு சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி ரயான் பொம்மைய எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் தென் ரயான் வந்து அவர உள்ள விடுறதுக்காக ராணவ புடிச்சு இழுக்குறாரு. சோ ராணவ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜெஃப்ரிய புடிச்சிட்டு இருக்காரு. ஜெஃப்ரி வந்து போக்கூடாது. ரயான் பொம்மைய வைக்கக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு. சோ தட் அந்த பிட்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க 2 பேரும் 3 பேரும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ராணவ் வந்து ஜெஃப்ரி போகக்கூடாதுன்னு பிடிச்சிருக்காரு. ஜெஃப்ரிய வந்து ராணவ் விடணும்னு சொல்லிட்டு ரயான் பிடிச்சு இழுக்குறாரு பின்னாடி ராணவ. ஸோ இந்த மாரி பண்றப்ப சோக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி லைக் ஜெஃப்ரிக்கு வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பார்ல. ஸோ தட் அவரு வந்து ராணவ் வந்து கெட்டியா பிடிச்சா வயித்துல எப்படி இருக்கும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராணவ் கிட்ட ஜாக்லின் வந்து கேட்கறாங்க. "நீ வந்து இந்த மாதிரி வயித்த பிடிச்சு அமுத்துனா சோக் ஆகாதா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஸோ நீ பார்த்தியா? நீ பார்த்தியா? அங்க என்ன நடந்துச்சு நீ பார்த்தியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா ராணாவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி ரயான் வந்து பிடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது நம்மளே பிடிச்சிட்டான் அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷா என்னன்னு தெரியல. அவரும் வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கத்திட்டு லைக் ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "நீ பார்க்கலல்ல அப்படின்னா மூட்டு போ" அப்படின்ற மாரி சொன்ன உடனே செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க ஜாக்லின். ஸோ தட் மூட்டு போ, கிட்டு போலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொல்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கோவா கேங்ல இருந்து இன்னொருத்தர் உள்ள வந்துட்டாங்க. யாரு? சௌந்தர்யா. அவங்க அவங்க ஃப்ரெண்டான சௌந்தர்யாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "என்னடா மூட்டு போன்லாம் பேசிட்டு இருக்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ வாய மூட்டு போ" அப்படின்ற மாரி லைக் ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ வந்து திட்டிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷன் ஆகி லைக் அவங்கள கலாய்ச்சிருவாங்க ராணவ் நடுவுல. லைக் "நீ இந்த மாரி தலையெல்லாம் இப்படி பண்ண எனக்கெல்லாம் தெரியாது" அப்படின்னோனே, "நான் பண்ணுவேன்டா அந்த தலைய இப்படி இப்படி ஸ்டைல் பண்ணுவேன்டா" அப்படின்ற மாரி கத்திட்டே வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் சொல்றாங்க. லைக் எதுக்காக ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் திட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் வந்து லைக் ஜாக்லின் சாரி அப்படின்ற மாரி கேட்பாங்க. மூடு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து சாரி அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே வந்து ஜாக்லின் வந்து செம்ம டென்ஷன் ஆகி கத்தும். "நான் வந்து பலார்ன்னு அடிச்சுட்டு உன்ன சாரின்னு கேட்கவா?" அப்படின்ற மாரி சொன்னாங்க. உடனே வந்து சாரி கேட்டதுக்கு வந்து சௌந்தர்யாவும் கொந்தளிப்பாங்க. "என்னடா சாரி பூரி, உன் சாரியெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒழுங்கா மரியாதை எப்படி நடந்துக்கிறது, மரியாதை எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாரி ராணவ வந்து 2 பேரும் திட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.